இல்ல 6 மணிக்கு ரோடு க்ளோஸ். 6 மணிக்கு க்ளோஸ், 6 மணிக்கு க்ளோஸ். நமக்கு கொடுத்துருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் 5:45 மணிக்கெல்லாம் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் நான் இந்த வனசாலை வழியாக பயணம் செஞ்சு வளைச்சல் அப்படின்ற ஒரு செக் போஸ்ட்டை நான் அடையணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால விழுந்திருக்குது. இந்த யானைகளுடைய அட்டகாசமா என்னன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல மரங்கள் இந்த மாதிரி விழுந்து கிடக்குது. குறிப்பா வந்து லெப்போர்ட் அவேர்னஸ் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. லங்கூர் எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். முழுக்க முழுக்க அடர் வனம். இந்த அடர் வனத்துக்குள்ள ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு புகலிடமா இருக்குது. Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜங்கல் டேட்டாபேஸ். நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல்ல இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளி டு வால்பாறை நம்ம போன வீடியோவை 3 பார்ட்டா போட்டிருக்கோம். அதாவது போன வருடம் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாசத்துல நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த வருஷத்திலேயே அதிகபட்சமா நீர்வீழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா கொட்டிட்டு இருந்தது. பலருக்கும் காண கிடைக்காத அந்த அற்புதமான காட்சியை நம்மளுடைய சேனல்ல 2 பாகங்களா எடுத்து போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாம அந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு மிக மிக அடர்ந்த ஒரு வனப்பகுதியான அதிரப்பள்ளி டு வால்பாறை ரோட்ல நம்ம டிராவல் பண்ணது, குறிப்பா இரவு நேரங்கள்ல நம்ம என்னென்ன விலங்குகள் பார்த்தோம் அப்படின்றத அழகான ஒரு ஃபுட்டேஜா நம்ம போட்டிருந்தோம். ஆனா அந்த டிராவல் பாத்தீங்கன்னா நம்ம கார்ல போயிருந்தோம். கிட்டத்தட்ட 6 மாதம் இடைவெளிக்கு அப்புறமா இன்னைக்கு நான் வந்திருக்கிறதும் அதே இடம்தாங்க. இப்ப நான் பயணம் செஞ்சிட்டு இருக்கிறது வால்பாறை டு அதிரப்பள்ளி போல மிக மிக தமிழ்நாட்டின் அடர்ந்த வனப்பகுதிகளில் ஒன்றான ஒரு இடத்துக்கு நான் சோலோவா என்னுடைய புல்லட்ல நான் கிளம்பிட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம டிராவல் பண்ண அந்த வால்பாறை மற்றும் அதிரப்பள்ளி வீடியோஸை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோட லிங்கை இங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் என் ஸ்கிரீன்லயும் ஆட் பண்ணிருக்கேன். நிச்சயமா போய் பாருங்க. நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸை புதுசா பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்க இந்த சேனல் உங்களுக்கானதே. வீடியோஸ் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஒரு தரமான அட்வென்ச்சர் ஃபீல் வேணும்னு நினைக்கிறவங்க முதல்ல வர இடம் இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை போற இந்த வனசாலை தான். இப்ப நான் இருக்கிற இடம் தமிழ்நாடு கேரள மாநில எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மழுக்குப்பாரா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கேன். இங்க தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்டும் இருக்குது. வீடியோடைய ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், இந்த சாலைக்கு பார்த்தீங்கன்னா 4 வீலருக்கு 5:45 மணி வரைக்கும், 2 வீலருக்கு 3:45 மணி வரைக்கும் மட்டுமே உள்ள செல்வதற்கு அனுமதி கொடுப்பாங்க. இப்ப மணி கிட்டத்தட்ட 3:45 மணி ஆக போகுது. நான் வால்பாறையிலிருந்து 100 கிலோமீட்டர் ரைடு பண்ணிட்டு இப்போ நான் இந்த மழுக்குப்பாரா அப்படின்ற இந்த இடத்துல இருக்க செக் போஸ்ட் பக்கத்துல நான் நெருங்கிட்டேன். இப்போ நீங்க எனக்கு வலதுபுறம் தூரத்துல பாக்குறது தான் இந்த மழுக்குப்பாராவுடைய ஃபாரஸ்ட் செக் போஸ்ட். இங்க வரக்கூடிய வாகனங்கள் எல்லாத்துக்குமே இங்க கட்டாயமா என்ட்ரி போடுவாங்க. அதுவும் இல்லாம இங்க வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பும் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற நேரம் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இந்த செக் போஸ்ட்ல இருந்து இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வளைச்சல் செக் போஸ்ட்டுக்கு நம்ம ரீச் ஆகிடணும். இப்போ நான் வந்து என்னுடைய புல்லட்டை இங்க பார்க் பண்ணிட்டு உள்ள போய் அங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் நம்மளுடைய வண்டி எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான அந்த ஸ்லிப்பை வாங்கிட்டேன். நமக்கு கொடுத்துருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நான் மேக்ஸிமம் 5:45 மணிக்கெல்லாம் இங்கேருந்து 50 கிலோமீட்டர் நான் இந்த வனசாலை வழியாக பயணம் செஞ்சு வளைச்சல் அப்படின்ற ஒரு செக் போஸ்ட்டை நான் அடையணும். இது வந்து மிக மிக அடர்ந்த வனப்பகுதி அப்படின்றனால போகிற வழியில் நம்ம வாகனங்களை நிறுத்துறதுக்கோ இறங்குறதுக்கோ எங்கேயுமே அனுமதி கிடையாது. நான் இவ்வளோ பெரிய தூரத்தை இப்போ சோலோவாக இந்த புல்லட்டில் நான் கிராஸ் பண்ண போகிறேன். நீங்களும் என்னுடன் பயணம் செய்யுங்கள். நீங்கள் விரும்புகிற எல்லா இயற்கையும் அதிகபட்சமாகவும் நான் போகிற வழியில் பார்த்து ரசித்த காட்டு யானைகள் முதற்கொண்டு எல்லா விதமான அற்புதமான காட்சிகளுக்கும் பஞ்சம் இல்லாமல் இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இப்போ இந்த மழுக்குப்பாராலேருந்து உள்ள 2 வீலருக்கு பர்மிஷன் வாங்கிட்டு இந்த அடர்ந்த காடுகள் வழியாக பயணம் செய்ய போகிறோம்.
என்ன மாதிரியே ரைடர்ஸ் நிறைய பேர் வந்து அதிரப்பள்ளியிலேருந்து இப்போ வால்பாறை வந்திருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கும்போது வழியில் வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ், நிறைய காட்டு யானைகளை பார்த்ததா சொன்னாங்க. ஸோ வாங்க, இன்னைக்கு நமக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த இடத்தோட பேர் வந்து மழுக்குப்பாறாங்க. அதனால இந்த செக் போஸ்ட் வந்து மழுக்குப்பாறா செக் போஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸாக வந்து ரோடு வந்து இப்போ நல்லா போட்டிருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், இந்த ரோடு வந்து இப்போ போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நல்லா இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். பக்கா ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அந்த மழுக்குப்பாறா செக் போஸ்ட்டில் போவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு நல்லா போட்டிருக்காங்க. வா, ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த அடர்ந்த காட்டு பகுதி வந்து இப்போது ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லுவேன். நிறைய இடங்கள்ல என்னால் வந்து வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன், நோ பார்க்கிங், நோ பிக்னிக், நோ லிட்டரிங் அப்படின்ற போர்டை பார்க்க முடியுது. வா, இது வந்து யானை சாணம் தாங்க, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம இதுக்கு முன்னால் வந்து பந்திப்பூர், முத்தங்கலாம் நான் நிறைய தடவை ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்க அதாவது ஒரு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்காரங்க இருப்பாங்க. அது ஒரு ஹைவேஸ், மைசூர் ஹைவேன்றால ரோடு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ரோடு. ஒரு மிகப்பெரிய பேருந்து வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வழி விட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குறுகின ரோடு, ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான மரங்கள். ஆனால் ஒரு அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரோடுன்றது எங்கேயுமே இருக்காது. நான் புறப்பட்டு வந்தது பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வந்தேன். வால்பாறையிலேருந்து இப்போ மழுக்குப்பாறை வந்துட்டுருக்கேன். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வால்பாறையை பற்றி ஏகப்பட்ட வீடியோஸ் நிறைய தடவை போட்டுட்டனால நான் இப்போது இந்த மழுக்குப்பாறை செக் போஸ்ட்லேருந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிரப்பள்ளி டு வால்பாறை போகிற இந்த ரோடுங்க. வா, நிறைய இடத்துல என்னால் குயில் ஓசைகள், நிறைய பறவைகளுடைய ஓசைகளை கேட்க முடியுது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி தான் முழுக்க முழுக்கவே ரோடு இருக்கும். ஆனால் இப்போ வந்து நல்லா போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் பாருங்க, சூரிய வெளிச்சமே சுத்தமா இல்லை உள்ள. அந்த அளவுக்கு அடர்த்தியான மரங்கள், மேலே வந்து அடர்த்தியான மரங்கள் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற மரங்கள் வந்து மேலே வந்து மீட் ஆகிக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஆயிடுது, ஒரு குகைக்குள்ள நம்ம நுழையிற மாதிரி சில இடங்கள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான இடத்துல நான் இப்போ பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில இடங்கள்ல கும்பலா என்னால நிறைய பூச்சிகளுடைய ரீங்கார ஓசையும் என்னால கேட்க முடியுது. என்னவோ அப்படியே முழுக்க முழுக்க காட்டு யானைகளுக்காகவே நேர்ந்து விடப்பட்ட மாதிரி காட்சி அளிக்குது எனக்கு இந்த வனம். இன்னொன்று நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இந்த வீடியோ வழியாக நான் ஒரு வேண்டுகோள், ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
நிறைய பேர் இந்த மாதிரி புல்லட்ல வந்து இந்த மாதிரி இயற்கையான இடங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ரூட் வருவாங்க. ஆனால் அவங்க புல்லட்டோட சைலன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை டெசிபலில் வச்சுருப்பாங்க. அது நமக்கே பார்த்தீங்கன்னா சில நேரம் தலைவலி வந்துடும் ஓட்டுறவங்களுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால். அப்போ இங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் எந்த அளவுக்கு அதனால் தொந்தரவாகுன்றதை நீங்களே நினச்சி பார்க்கலாம். தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி புல்லட் ரைடு வந்தீங்கன்னா ஒரிஜினல் சைலன்சரை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே சைலன்சர் மாற்றினாலும் ரொம்ப ஹை டெசிபலான வேல்யூம் கொண்ட சைலன்சரை வைக்காதீங்க. அது நம்ம இந்த மாதிரி அற்புதமான இயற்கைகள் இப்படி இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி வரோம். அப்படி இல்லைனா நம்ம இந்த மாதிரி வரமாட்டோம். அந்த இயற்கைக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு காணிக்கை அப்படின்னு சொல்லலாம். யானை சாணம் பச்சை பசேல் இருக்குங்க. அப்படியே எல்லாமே யானைகள் நடமாட்டம் இருக்கிற யானை காடுகள் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் நமக்கு வேணாம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், குறிப்பாக வந்து லெப்போர்டு அவேர்னஸ் போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல மலையாளத்தில் போட்டிருக்கனால நமக்கு புரியலை என்ன சொல்கிறாங்கன்ட்டுன்னு. ஒருவேளை இந்த இடத்துல வந்து லெப்போர்டு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யானை சாணம் தான். அது பாருங்க, பச்சை சாணங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் போட்டுட்டு போயிருக்குது. பச்சை யானை சாணம் இப்போ நீங்கள் பார்க்குறது எப்படி இருக்கு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் போட்டுட்டு போயிருக்கு. இங்கே தான் எங்கேயோ இருக்குது யானை. இந்த ரோட்ல இருக்கிற இந்த யானை லத்திகளாக பார்க்கும்போது ஏதோ நேற்று இரவு வந்து ஏதோ யானைகளுடைய மாநாடு ஏதோ இங்கே நடந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு லாரி வச்சு அல்லலாங்க. அவ்வளோ லத்திகள் யானை சாரம் அங்கங்கே என்னால் பார்க்க முடியுது. நிறைய யானைகள் இருக்குங்க இதுக்குள்ள. நம்ம கண்களுக்கு இப்போ வந்து தெரியல அப்படின்னாலும் ஏகப்பட்ட காட்டு யானைகளுக்கு புகலிடமா இருக்குது. உள்ள நம்ம வந்தோம்னா நேரம் போறதே தெரியாது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நம்ம இதுல பயணம் செய்யணும். ஆனா ஒரு நேரமுமே நம்ம வந்து விறுவிறுப்பா என்ன ஏதாவது ஒரு அனிமலை நம்ம பார்க்க மாட்டோமா அப்படின்னு தேடிட்டே வரனால அந்த நேரம் போறதுன்றது கொஞ்சம் கூட தெரியாது நமக்கு. போய்கிட்டே இருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு அந்த வளைச்சல் செக் போஸ்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். யானை சாணம் தான் அது. எப்படி நான் அதிரப்பள்ளி போறதுக்கு வந்து ஒரு 6:30 7 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். நான் இருட்டில் தான் பார்ப்பேன். பட் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் அதிரப்பள்ளி வந்து முழுக்க ஃப்ளட்டடா இருக்கும் போதே நான் போய் ஒரு வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு வெட்ட வெளியான ஒரு இடம். இந்த இடம் பாருங்க. ஓ, கார் பஸ் எல்லாம் போக முடியாதுங்க. இப்போ விழுந்திருக்குது இது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால விழுந்திருக்குது. ஏதாவது வண்டி ஏதாவது பெரிய வண்டி இருந்ததுன்னா போக முடியாது. இப்போ ஆயிருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் தான் முதல்ல இந்த இடத்த கடக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்குங்க, எப்போ வேணாலும். எல்லாமே எதிர்பார்த்து தான் நம்ம பயணம் செய்யணும். நான் திரும்பவும் அந்த இடத்த காட்டுறேன் பாருங்க. சாலையின் குறுக்கில் இப்படி இருக்குது. நம்ம 2 வீலருன்றனால ஈஸியாக வந்துட்டோம். இப்போ இதே வந்து பெரிய வண்டினாக்க நிச்சயமாக வர முடியாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நம்ம சொல்லிட்டு போவோம். யானைகளுடைய அட்டகாசமா என்னன்னு தெரியல. நிறைய இடங்கள்ல மரங்கள் இந்த மாதிரி விழுந்து கிடக்குது. ஓகே, இப்போதான் ஃபர்ஸ்ட் ஒரு கார் போகுது. நான் சொல்லி விட்டுருக்கேன் அவங்களுக்கு, ஒரு மரம் விழுந்திருக்கு பார்த்து போங்கட்டுன்னு. இது கொஞ்சம் சின்ன மரம்ன்றனால பரவாயில்ல. பட் இதுவே பெரிய மரமாக இருந்தால் உண்மையாலுமே ரொம்ப கஷ்டம்.
எப்படிதான் இவ்வளோ யானைசானம் ரோட்ல இருக்குன்னு தெரியலங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30 அடிக்கு ஒரு யானைசானத்தை என்னால பார்க்க முடியுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பா, நைட்டு நேரத்துலலாம் கூட்டமா நிற்கும் போல இருக்கு, அதுவும் ரோடு மேலே. ஸோ இங்கே வந்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா ஒரு நீர்நிலையை என்னால் ரைட் சைடில் பார்க்க முடியுது. கண்டிப்பாக ஒரு வியூ வரும்னு நினைக்கிறேன். நான் அப்போ அதை காட்டுறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா இந்த காட்டுக்குள்ளே ஒரு சின்ன கேம்ப் மாதிரி ஒன்று இருக்குது. அதுலேயே போட்டிருக்காங்க கேம்ப் ஷெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை வந்து இவங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தங்குறதுக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்ன சொன்ன அந்த கபாலி யானைன்றது பார்த்தீங்கன்னாக்க இந்த அதிரப்பள்ளி காடுகளில் வாழக்கூடிய யானைகள்லேயே வந்து ரொம்ப பிரபலம் அது உண்மையாலுமே. அதுவும் மட்டும் இல்லாமல் உருவத்தில் ரொம்ப பெருசு, ரொம்ப ஆஜானுபாகவாக இருக்கும், பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த யானைக்கிட்ட ஒருத்தர் மாட்டினாருன்னா நிச்சயமாக அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட தடவை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதிரப்பள்ளி இந்த இதே ரூட்டில் லாரிகள்லேருந்து நிறைய வாகனங்களை வழிமறிச்சிருந்தது பார்த்தீங்கன்னா அந்த கபாலி யானை மட்டும்தான். அதோடைய பழக்கம்ன்றது அதுவாக இருக்குது. ஒருவேளை அந்த கபாலி யானைக்கு வந்து மனிதர்களை வந்து பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ நேரம் நான் சொன்ன அந்த ஏரியுடைய வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்றதை இப்போ நீங்களே பார்க்க போகிறீங்க. எனக்கு வலது பக்கத்தில் ஒரு அற்புதமான ஏரியுடைய காட்சி. நிறைய டூரிஸ்ட் ஏற்கனவே இங்கே நின்றுட்டும் இருக்காங்க. நான் இங்கே கொஞ்ச நேரம் வண்டியை பார்க் பண்ணி இந்த இயற்கையுடைய அழகை ரசிக்க போகிறேன். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வால்பாறையிலேருந்து வந்தது இந்த ரோடு. நம்ம இங்கேருந்து வந்து இங்கே நிறைய நம்மள மாதிரி பைக்கர்ஸ் ஏகப்பட்ட பேர் இங்கே ஏற்கனவே வண்டியெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் பார்க் பண்ணிவிட்டு இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். பா, இந்த பேராண்மை படத்துலலாம் காட்டுவாங்க பாருங்க, இந்த தூங்கும் ஏரின்னு. அந்த அளவுக்கு ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட் மாதிரி தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த லேக் பக்கத்தில் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துட்டு திரும்பவும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரியே நிறைய ரைடர்ஸ் வந்திருக்காங்க. பட் எல்லாருமே குரூப்பாக வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஏற்கனவே திரும்ப இன்னொரு ஒரு அனிமல் கிராசிங் ஜோன் டிரைவ் க்ளோஸ் லைன் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னால் வந்தவங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சொன்னாங்க லெப்போர்ட் கிராசிங்கே நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்றைக்கி நமக்கு எந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் உண்மையாலுமே இந்த ரூட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இயற்கை வந்து உங்களை நிச்சயமாக ஏமாத்தாது. நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்குறோமோ இல்லையோ, இந்த அற்புதமான இயற்கையை தரிசிச்சுக்கிறதுக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா இந்த மாதிரி அடர்ந்த சோலை வனங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இவ்வளோ நேரம் நம்ம வந்த காடுகள் இரண்டு பக்கங்களும் அடர்ந்த மரங்களால் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இடதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பகுதி இருக்குது. அதை ஒட்டின ரோட்டில் இப்போ நம்ம பயணம் செஞ்சுட்டு இருக்கோம்.
பாம்புங்க, பெரிய பாம்பு. டே அப்பா, பாம்பு மரம் ஏறுமான்னு நினைச்சேன், கில்லி மாதிரி ஏறுதுங்க. ச்சே, ஒரு செகண்ட் தாங்க. நல்ல பெருசு, நல்ல பெரிய பாம்பு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நான் பார்த்துருப்பேன். ஏன்னா நான் வரதை பார்த்து தான் ரிட்டர்ன் போச்சு. ஓகே, அதுக்கு டைம் ஆகுது. ஏன்னா இந்த பாம்புக்காக நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது. இனிமே நம்ம போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மிகப்பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது. இவ்வளவு தூரமும் நான் அதை பின்தொடர்ந்து தான் போய்கிட்டே இருக்கேன். இந்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் காடுகள்லாம் வறண்ட நிலையில காணப்படுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பச்சை பசேல்னு ஒரு செழிப்பான ஒரு காடை பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்னால நிறைய வறண்ட மரங்களை மேல பார்க்க முடியுது. ஏன்னா இந்த பக்கம் வந்து இடதுபுறத்துல மிகப்பெரிய பள்ளம் இருக்கனால யானைகள் இந்த இடத்த கடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து இந்த சாலை வழியா தான் போயிட்டு வரணும் போல. அதனால இந்த இடத்துல எக்கச்சக்கமா யானை சாரம் குவியலா இருக்குது. நான் சொன்ன அந்த பென்ஸ்டோக் பிரிட்ஜ் அப்படின்றது இந்த இடம் தான். இங்க இருந்து நீங்க பாக்குறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காட்சி இருக்கு. ஸோ இப்ப நம்ம இருக்கிறது தான் இந்த ஷோலையார் பவர் ஹவுஸ் உடைய வால்வு இருக்கக்கூடிய பகுதி. இந்த ராட்சத குழாய் இங்க இருந்து புறப்பட்டு இங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு. மேல இருந்து அந்த தண்ணியை இந்த ராட்சத குழாய்கள் வழியா கீழே எடுத்துட்டு போய் இங்க இருந்து பவர் ஜென்ரேட் பண்றாங்க. தூரத்துல பார்க்கலாம் நீரோட்டத்தை. நமக்கு இங்க இருந்து பார்க்கும்போது சின்னதா தெரிகிற இந்த இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ராட்சத குழாய்கள். இதோட இது பக்கத்துல பாருங்க, பக்கத்துல நான் போய் காட்டுறேன். கிட்டத்தட்ட ரெண்டு பேர் இல்ல, ஒரு 4 பேர் உள்ள தாராளமா படுத்துக்கலாம். அவ்வளோ பெருசா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி தூரம் இருக்கு. ஆனால் ஃபுல்லாகவே இப்போது ரோடு நல்லா போட்டிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஃப் ரோடாக இருக்கும் இந்த இடம். நாங்கள் அதுக்காகவே வருவோம், இந்த ஆஃப் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றதுக்காகவே இங்கே வருவோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சாலைகள் வந்து நல்லா அருமையாக போட்டிருக்காங்க கேரளா கவர்மெண்ட் சார்பாக. ஏன்னா நம்ம எந்த வனத்துக்குள்ளே நம்ம பயணம் செஞ்சாலும் கேரளாவுள்ள வந்துட்டோமான்றதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மோசமான சாலைகள். தமிழ்நாட்டில் பொதுவாக எனக்கு தெரிஞ்சு 90% வந்து சாலைகள் இந்த மாதிரி வனப்பகுதிகளில் நல்லாயிருக்கும். ஒரு சில இடங்களில் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது தலைகீழாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த இயற்கையை கிடக்கூடாது அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால பொதுவாக சாலைகளே போட மாட்டாங்க வனத்துக்குள்ள.
அனிமல்ஸ்லாம் வந்து அதுங்களாம் வந்து காட்டை விட்டு வெளியில் வர நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போயாவது நமக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கை கொடுக்குதான்னு பார்ப்போம். சிங்கவால் குரங்கு, லங்கூர் 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 எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. லங்கூர் குரங்குகளை நம்ம அழகாக நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் லங்கூர், இந்தியன் லங்கூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து நம்மளை எப்படி பார்க்குது பாருங்க. அது ஏதோ ஒன்று கேட்குது, நம்ம ஏதோ கொடுப்போமா அப்படின்ட்டுன்னு. பட் எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரி வரும்போது வனவிலங்குகளுக்கு உணவு அளிக்காதீங்க. லங்கூர்ஸ் இந்தியன் லங்கூரை நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் நேரடியாக அதோடைய வாழ்விடத்துலேருந்து. இது வந்து சிங்கவால் குரங்கு கிடையாது, அதாவது பேச்சு வழக்கில் முஸ்கொந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி தாவி போது பாருங்க மரத்துக்கு மரம். அதோடைய பார்வையில் நம்மளும் வந்து ஒரு மிகப்பெரிய விலங்காக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வந்ததுக்கு ஒரு லங்கூரை பார்த்துருக்கோம் இப்போ வரைக்கும். ஆனால் நிறைய இடங்களில் வந்து வனத்துறை சார்பாக வந்து இந்த தானியங்கி கேமராஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி விலங்குகளுக்கு வந்து ஏன் உணவளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போகிறவங்க எல்லாருமே இப்படி உணவு கொடுத்தோம்னா விலங்குகள் வந்து அதை எதிர்பார்த்து தான் இருக்கும். அதுங்களுக்கு வந்து தனியாக வந்து இந்த காடுகள், இந்த அடர்ந்த காடுகளில் விலங்குகளுக்கு தேவையான எல்லாமே இறைவன் வந்து இந்த காடுகளுக்குள்ளேயே படைச்சிருக்கிறான். அதுங்களுக்கு தேவையான உணவுலேருந்து நீர்லேருந்து எல்லா தேவைகளும் இந்த காடுகளுக்குள்ளேயே பூர்த்தியாகும். ஆனால் நம்ம மனிதர்களே நாம் வந்து இந்த மாதிரி போகும்போது அதுங்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இதுவே காலப்போக்கில் பழகி அதுங்களுக்கு அந்த வேட்டையாடுற அந்த திறனே மங்கி போயிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க. எல்லாமே அடர்ந்த வனப்பகுதிங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். முழுக்க முழுக்க அடர் வனம். இந்த அடர் வனத்துக்குள்ள ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு புகலிடமா இருக்குது. என்னென்ன விலங்குகள் இதுக்குள்ள இருக்குன்றது தெரியல. அடர்ந்த வனம். இந்த அதிரப்பள்ளி காடுகள் அப்படின்றது, அதாவது சாலக்கூடிய அதிரப்பள்ளி காடுகள்னு சொல்லுவாங்க. மிக மிக அடர்ந்த வனப்பகுதி இது எல்லாமே. ஆஹா, அற்புதமான ஒரு நீரோட்டம். இந்த இடம் உண்மையாலுமே நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். இது எவ்வளோ அற்புதமாக இருக்குன்றதை பாருங்கள். இது பேர் வந்து அனக்காயம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடங்கள்லாம். இந்த நீர் தான் பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு போகுது. இந்த நீர்வீழ்ச்சி தான், இந்த நீர் தான் அது. ஸோ இதில் வந்து இப்போது பழுது பார்க்குற பணி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. தெளிந்த நீருங்க, தெளிந்த நீர். சோலையார்லேருந்து அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு இது போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ணா எலிஃபண்ட் ஒன்றும் இல்லை அண்ணா. ஸோ வேணும்னா புல்லட்டை நிறுத்திட்டு வந்து இந்த அருவியை கொஞ்சம் பார்த்து ரசிக்கலாம் திரும்பவும். ஓகே, இப்போ நான் வந்து நம்மளுடைய புல்லட்டை பார்க் பண்ணிவிட்டு இந்த அழகான நீரை வீடியோ எடுக்கிறதுக்காக நான் வந்துட்டுருக்கேன். ரெண்டு பக்கமும் அற்புதமான நீரோட்டம். எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அற்புதமா இருக்கு பாருங்க. ஒரு அடர்ந்த காடுகளுக்குள்ள இந்த தண்ணியுடைய அழகு வந்து இங்க இருந்தே எனக்கு தெரியுது. அவ்வளோ அற்புதமா இருக்கு பார்க்கறதுக்கு.
25. அதிரப்பள்ளி 25. அது 5 കിലോമീറ്റർ മുന്നേ. ആ 20 kilometer. ഓക്കെ. 20 kilometer. വൈൽഡ് അനിമൽസ് ഒന്നും ഇല്ല എനിക്ക്. വൈൽഡ് അനിമൽസ് ഒന്നും കിട്ടില്ല. രാത്രി 8 മണി കഴിഞ്ഞ് പോകണം. രാത്രി 8 മണിക്ക് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് കപ്പില്ല. അതല്ല 6 മണിക്ക് റോഡ് ക്ലോസ്. 6 മണിക്ക് അവിടെ ക്ലോസ്, 6 മണിക്ക് ഇവിടെ ക്ലോസ്. ഇവിടെ ഇതേമാതിരി അല്ലെങ്കിൽ ഓഫീസേഴ്സോ അല്ലെങ്കിൽ അവർക്ക് എന്തെങ്കിലും മാത്രം പെർമിഷൻ. സ്പെഷ്യൽ പെർമിഷൻ. രാവിലെ വന്നാലും ഞങ്ങളുടെ 7 മണിക്ക് തന്നെ. രാവിലെ 7 മണിക്ക് വരും. അങ്ങോട്ടൊന്നും കാണില്ല. ഞങ്ങളുടെ നൈറ്റ് 6 മണിയാകുമ്പോൾ പോകുമ്പോൾ അവിടെ എത്തുമ്പോൾ 7:30 അങ്ങോട്ടൊന്നും കാണില്ല. വളരെ ചുരുക്കം. എപ്പോഴും കാണാം. ഇന്നലെ ഇവിടെ ആണോ ഇതുമല്ല ആറാന കുട്ടിയെടുക്കാം, ചെറുതടക്കാം 6 മണി ഇന്നലെ. അത് വളരെ റയർ. ഓക്കെ, താങ്ക് യു. இந்த மாதிரி நம்ம வரும்போது விலங்குகளை பார்க்கணுன்றது நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்கக்கூடாதுங்க. நமக்கு தேவையானது நேச்சர், அவ்வளோதான். நேச்சரை நம்ம பார்க்குறோம். நம்ம எதை எதிர்நோக்கி இவ்வளோ நேரம் பயணம் செஞ்சுட்டு வந்தோமோ அந்த ஒரு தருணம் நமக்கு இப்போ வந்துருச்சுங்க. நான் போயிட்டு வர சாலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரு ரிப்பேர் ஆகி 4 பேர் சேர்ந்து அதை போராடி தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் யதார்த்தமாக என்னுடைய புல்லட்டை நான் இங்கே நிறுத்தினேன். நான் நிறுத்தும்போது தான் கவனிச்சேன், அந்த இடத்துல நாங்க இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் தூரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதமான காட்டு யானை கூட்டத்த என்னால பார்க்க முடிஞ்சது. 1 யானை, 2 யானை கிடையாது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த சாலையை கடந்து உள்ள போனதா தெரிவிச்சாங்க. இதுக்கு முன்னால கார் ஓட்டிட்டு வந்த அந்த நபர்கள் இத பார்த்த பதட்டத்துல தான் இந்த காரை லேசா அந்த பள்ளத்துல இறக்கிட்டதாகவும் நமக்கு சொன்னாங்க. ஸோ எவ்வளோ அற்புதமா இங்கேருந்து இருக்கிறதுக்கு பாருங்க. ஒரு மிக மிக பெரிய காட்டு யானை. அது வந்து மேட்டுல கொஞ்சம் தூரத்தில் நின்றுகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 அடிக்கும் உயரமான ஒரு மிகப்பெரிய காட்டு யானைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துக்கு பின்புறத்துலயும் நம்மளால ஒரு சில காட்டு யானைகளை பார்க்க முடியுது. இந்த ஒரு அழகான பயணத்துல நான் ஏகப்பட்ட இயற்கை சார்ந்த காட்சிகளை என்னால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த காட்டு யானைகளை பார்க்காம இந்த பயணம் நிறைவு பெறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அதிர்ஷ்டவசமா இந்த யானைகளை பார்க்கக்கூடிய இந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த காடுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த விதமான மலை கிராமங்களோ எந்த குடியிருப்பு பகுதிகளோ கிடையாது. சில நிமிடங்கள் இல்ல சில நொடிகள் முன்னால வந்திருந்தாலும் இந்த யானைகளை நான் ரோட கடந்து செல்லும் போதே பார்த்திருக்க முடியும். இருந்தாலும் இங்கிருந்து பார்த்ததும் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு. நான் இத கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கும் உதவி செஞ்சுட்டு இங்க இருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடர ஆரம்பிச்சேன்.
ஓகே நண்பர்களே, இவ்வளவு நேரம் நம்ம பார்த்து ரசிச்ச இந்த வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி வர இந்த vlog நிச்சயமா உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமா உங்களுக்கு பிடிச்ச வகையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். முக்கியமா மோட்டோ vlog பிரியர்களுக்கு, புல்லட் லவர்ஸ்க்கு நிச்சயமா இது வந்து ஒரு மெமரபிளா இருக்கும் அப்படின்னும் நான் நம்புறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யானை கூட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ கிட்டத்தட்ட இந்த வளைச்சல் செக் போஸ்ட்டுக்கு முன்னாலேயே நெருங்கிட்டேன். நான் இந்த vlog-ஐ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அடுத்து ஒரு அற்புதமான இயற்கை சார்ந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால நம்ம போன அந்த வால்பாறை ட்ரிப், அதிரப்பள்ளியுடைய அந்த பிரம்மாண்டமான மிக மிக அதிகமான நீழ்வீழ்ச்சியுடைய அழகான அந்த தொகுப்பான வீடியோ எல்லாத்தோடைய லிங்க்ஸையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நிச்சயமா போய் பாருங்க. என்னுடைய உழைப்புக்கு நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் அமையும். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம். Thank you so much and thanks for watching.